Hi everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, அதாவது கன்னியாகுமரி டு டெல்லி ட்ரிப்பில் இன்றைக்கி வந்து எந்த பிளேஸ்னால் கோவாவில் இருக்கும். அதாவது மாட்கவுன்னு சொல்லிட்டு சவுத் கோவாவில் நம்ம இருக்கோம். ஆனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து எனக்கு 2 days தான் வந்து எனக்கு கோவாவில் டைமிங்கு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை. அடுத்த டெஸ்டினேஷன் அதாவது கோவா டு மும்பை போகிறதுக்கு வந்து ட்ரெயின் இல்லாதனால நான் ஒன்லி 2 நாள் தான் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 நாளில் நான் வந்து எப்படி அதாவது சைட் சீயிங் பண்ண போகிறேன்னா, வந்து ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து நார்த் கோவா வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அடுத்தது வந்து நாளைக்கு வந்து சவுத் கோவா பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ நார்த் கோவா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து. நான் ஏன் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா எனக்கு அடுத்த டெஸ்டினேஷன் அதாவது மும்பை போகிறதுக்கு ட்ரெயின் வந்து இந்த ஏரியாவில் தான், மாட்கவுங்கிற ஸ்டேஷனில் தான் எனக்கு ட்ரெயின். ஸோ அதனால் நான் இங்கேயே வந்து ரூம் எடுத்துட்டேன். ஸோ நார்த் கோவா வந்து நான் எப்படி போக போகிறேன்னா, ரெண்டல் பைக்கு போக போகிறேன். ரெண்டல் பைக்கு நான் காலிலேருந்து விசாரித்தேன், அதாவது 9 o'clock விசாரிச்சுட்டு இருந்தேன். வந்து ஒரு நாள் வாடகை வந்து 500 கேட்குறாங்க, சில பேர் 600 கேட்குறாங்க. அப்புறம் பார்கெயின் பண்ணி ஒரு நாளைக்கு 350 சொல்லிட்டு பேசியிருக்கேன். என்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் எதுவும் இல்லாதனால அட்வான்ஸ் வந்து 1000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே தான் வந்து ரெண்டல் பைக்கு எடுக்க போகிறேன். அப்படியே வாங்க போகலாம். ரெண்ட்டுக்கா okay, 1700. You will come before 7 o'clock tomorrow? Yeah, tomorrow evening. Yeah, okay. ஃபுல்லாக பைக்கு தாங்க. இது வந்து எந்த லொக்கேஷன்னா, மாட்கவுனில் முனிசிபாலிட்டி பிளேஸு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ரெண்டல் பைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ரெண்டல் பைக் எடுத்துக்கலாம். ஓகே. பெட்ரோல் பங்க் நியர்பை. பெட்ரோல் பங்க் இதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 hour ட்ராவலில் அப்புறம் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் வந்து நார்த் கோவாவில். ஸோ நார்த் கோவாவில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது ஒரு 6 years இருக்கும், மச்சான் 6 year இருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டு ராமா. ஸோ வந்து இவன் தான் வந்து நம்மளை வந்து இங்கே சுற்றி காட்ட அழைச்சிட்டு வந்திருக்கான். நாங்கள் வந்து நார்த் கோவாவில் மெயினான பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து பாகா பீச்சு. எல்லாமே வந்து பாகா பீச் தான் போவாங்க. ஆனால் நாங்கள் பாகா பீச் போகல, நேராக வந்து ஆரம்பலம் வந்தாச்சு. ஆரம்பலம் வந்து எத்தனை கிலோமீட்டர் மச்சான்? இங்கே 30 கிலோமீட்டர். அதாவது நார்த் கோவா இந்த பாகா பீச்லேருந்து ஆரம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐகானிக் பிளேஸு. ஸோ வந்து அங்கே வந்தாச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்ம போகிற பிளேஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகா பீச்சுக்கு வந்து நாங்கள் ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக வந்து ஆரம்பலம் வந்தாச்சு. இப்போ ஆரம்பலம் போய் சுற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு வழியாக ஆரம்பல பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இடம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாகா பீச் மாதிரி இல்லை. பாகா பீச்சில் வந்து ஓவர் க்ரௌடாக இருக்கும். அது மாதிரி வந்து பீச்சும் வந்து அந்தளவுக்கு க்ளீனஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவனும் போகலை. நான் நேராக ஆரம்பலையே தான் வந்தேன். ஆரம்பலையில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்வீட் வாட்டர் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். ஸோ வந்து நம்ம பீச்சை பார்த்துட்டு இப்போ தான் பீச் வந்தோம். பீச்சை பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கே போகலாம். ஸோ அப்படியே பீச்சை பாருங்கள். பீச்சை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக குளிச்சிட்டு இருக்காங்க ஆளுங்க. வேறு மாதிரி இருக்குதுங்க பீச்சு, நல்லா இருக்குது. ஸோ வந்து அங்கே மச்சான், அங்கே தானே மச்சான் ஸ்வீட் வாட்டர் லேக்கு. ஸோ வந்து அந்த டுவர்ட்ஸ் நம்ம வந்து நடந்து போகணும். இந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பையன். போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பீச்சு வந்து வேறு லெவல் இருக்குங்க. ஆரம்பலை பீச்சு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இந்த பீச்சு. ஆஃப்டர் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து எப்படி பார்த்தோமோ அந்த ஃபீல் எனக்கு வந்து இங்கே ஆரம்பலை பீச்சில் கிடைக்கிது. சூப்பராக இருக்குங்க. அதுமாரி அட்மாஸ்பியரும் வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. பீப்புளும் வந்து ரொம்ப கூட்டமாக இல்லை. வந்து நம்ம வந்து பாகா பீச் போகல. பாகா பீச் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குதுங்க.
இப்போ வந்து அந்த ஸ்வீட் வாட்டர் லேக் போயிட்டுருக்கோங்க. நான் எதுக்கு ஆரம்புல சூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு அட்மாஸ்பியர் தான். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஆரம்பொழியில் தான் வந்து இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பீச் தெரியுங்க, நல்லா இருக்குது. அடுத்தது போகலாம். ஆக்சுவலி கோவாவில் எனக்கு வந்து பீச்சஸ் பார்க்குறதோட நிறைய ஹிடன் பிளேஸ் பார்க்கணும் தாங்க ஆசை. என்னென்னா வந்து பீச்சஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாமே சேம் தான். வந்து என்ன இருக்கும், ஒரு மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பாறை இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸு பீச்சஸ்ஸு. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பிளேஸ் போகணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த 2 டேஸில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆரம்பொழி பீச் வந்து சூஸ் பண்ணேன். இங்கே ஒரு லேக் வந்து அந்த இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பீச் பக்கத்துலேயே இந்த வந்து ஒரு ஐகானிக் ஸ்பாட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் கிடையாது. இப்போ இது வந்து சீசன் கிடையாது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்டு வந்து க்ளோஸில் வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பொழிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சீசன் டைமில் வந்தோன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருப்பதாக வந்து அவங்க சொல்கிறாரு, கடைக்காரர் சொல்கிறாரு. நம்ம வந்து சீசன் பரவாயில்ல, அது நம்மளுக்கு ஓகே தான். ஆனால் நிறைய இடத்துல வந்து ஸ்பாட்டு க்ளோசிங். ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, வேறு வழி கிடையாது. அப்படியே போகலாம். உங்களுக்கு பாதை தெரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த ஸ்பாட்டு, ஸ்வீட் வாட்டர் லேக்கு. ஸோ நம்ம இதில் தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். வேறு லெவலில் இருக்குது. என்னடா போகலாமா? அங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கேமரா வச்சுட்டு அங்கே போக முடியாது. அதனால் நம்ம இப்படி போகிறோம். அங்கே போனால் ஃபுல்லாக வெட்டாயிடுவோம். இப்படியே போகலாம். இங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். நான் திங்ஸை வச்சுட்டு அங்கே போக முடியாதுங்க. இங்கே கிணறு இருக்குதுங்க, கிணறு மச்சான். ஆனால் ஸ்டில் வாட்டர் இருக்குது. ஆனால் வந்து உப்பு தானே மச்சான், உப்பு தண்ணி தான் இருக்கும். Go this way or that way? I think. Okay. மரத்தை பிடிச்சி வா. இதுவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தாங்க இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த மலையிலையுமே வந்து ஹிடன் பிளேசஸ் வந்து நிறையா இருக்குதா வந்து அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் லேக்கா மச்சான்? இங்கே இருக்கு பாருங்க லேக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், யூ ஆர் இன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து ஃபுட்டு, இந்த பார்ட்டி பண்ணுறது, வந்து தேங்காய் பறிக்கிறது எதுவுமே வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. லேக்கை பாருங்கள். பீப்புளெலாம் வந்து குளிச்சிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக சேஃப் தான் போல். ஆனால் எது வரைக்கும் சேஃப்னு தெரிலங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த விளையாட்டி வந்தோமா, இங்கே வந்து லேக் இருக்குது. பட் ஆனால் நம்ம இதில் வந்து கிளைம் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏதோ சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பையன் வந்து சொல்கிறாப்புல. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். நியர்பை தான் சொல்கிறாரு, பார்க்கலாங்க. ஆனால் பாருங்கள், இடம்லாம் வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குல்ல. என்னங்க வேணும் உங்களுக்கு?
ஹாய். It's too far? வளைஞ்சு இதுதாங்க லேக்கு. அதாவது நம்ம கடைகளில் கிடைக்கும்ல முல்தானி மெட்டின்னு சொல்லிட்டு வரப்போ ஒரு ஃபாரினர் வந்து அவங்கள காட்டலை. அவங்க வந்து முல்தானி மெட்டியா, நான் நினச்சேன் ஏதோ பவுட்ரு பூச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் முல்தானி மெட்டியாங்க. அந்த முல்தானி மெட்டி இங்கேருந்து தான் கிடைக்கிது போல். இங்கே போது பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கா. இதுதான் வந்து அந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கில் வந்து கலக்கிறது. பையன் குளிக்க இறங்கிட்டான். நான் குளிக்க போகிறேங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டேன். ஆல்ரெடி 2 பேர் இங்கே இறங்கிட்டாங்க. It's not that much cold, no? No, not at all. Normal. Once you put your head in, no, you'll be completely. You won't feel that. This is way better, no? Than that spot. Yeah. Like full private one. Nobody going to see. Only thing like no one should come to know about this spot, man. என்னன்னா நாங்கள் மட்டும் தாங்க இருக்கோம். அங்கே 2 பேர் ஃபாரினர் இருக்காங்களா, அங்கே ஃபாரினர் இருக்காங்க. This is Nigerian. Nigerian or foreigner? No, Nigerian is here. One, I don't know. This one is not. See, look at this. Oh, I want her to put it. It's kind of stone wooden material. Yeah. I don't know. Can't say that. It's an all my. No. Just put the stone scratch and then. இது வந்து ஒரிஜினல் முல்தானி மெட்டியாக இருந்துச்சுன்னா ஊரில் கிடைக்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் யூனிக்கான ஸ்பாட்டுக்கு வந்து எடுத்து முல்தானி மெட்டியை வந்து அவங்க பவுடர் பண்ணி தருவாங்களா, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து ரொம்ப பார்த்துவங்க இந்த மாதிரியான ஏரியாவில் கிடைக்குது. இந்த ஸ்ப்ரிங் வாட்டர்கிட்ட தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், இந்த பாறையில் தேய்ச்சா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். இன்னைக்கு விலாகில் கண்டுபிடிச்சது இந்த முல்தானி மெட்டி. இந்த ஹிடன் ஸ்பாட்டில் குளிச்சுட்டு இப்போ தாங்க கிளம்புறோம். வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே குளித்ததே எங்களுக்கு தெரியல, ரொம்ப நேரமாக குளிச்சாச்சு. இந்த பீச்சு ஆரம்பலை தான், ஐயோ பேர் வந்துருச்சுங்க, ஆரம்பலைன்னு நினைக்கிறேன். அந்த பீச்லேருந்து இந்த ஸ்பாட் ஹிடன் ஸ்பாட்டு. இங்கே வந்து குளிச்சுட்டு வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு, அடுத்த லொக்கேஷனுக்கு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்போல் பீச்லேருந்து அடுத்த நம்ம லொக்கேஷன் வந்து டீ கோஸ்ட் லைனு பாகாவில் இருக்குது. ஓகேங்களா, பர்ஃபெக்ட் அதாவது நைட் லைஃபுக்கு டீ கோஸ்ட் லைன் தாங்க பர்ஃபெக்ட் இந்த பிளேஸு. இது ஃபுல்லாக வந்து பார்ட்டி பண்ணுறது, கேசினோஸ் வந்து எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்பாட்டில் தான். ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஆரம்போல்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து நேச்சர் வந்து நம்மளை வந்து டிசாஸ்டர் பண்ணிடுச்சு. அதாவது கொஞ்சம் மழைனால அங்கேயே நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ அதனால் டைம் ஆகிடுச்சு, இப்போ அரௌண்டு 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக டீ கோஸ்ட் லைன், அதாவது கோவாவில், நார்த் கோவாவில் ஹாட் பிளேஸு நைட் லைஃபுக்கு. ஸோ இப்போ அங்கே தான் இருக்கோம். பக்காவாக சூப்பராக இருக்குங்க இடம். வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பக்காவான பிளேஸ் இது. ஸோ வந்து நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கிளம்பி மாட்கவுனுக்கு, அதாவது நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணணும். அங்கே வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் பார்ட், அதாவது நார்த் கோவாவில் வந்து நட்டி இந்த 1 டேயில் இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 days வந்து நாட் எனஃப் கோவாக்கு. இன்றைக்கி வந்து நான் பார்த்ததில் தெரிஞ்சு போச்சு. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 1 week மினிமம் நீங்கள் வந்து இருந்தால் தான் நீங்கள் கோவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ நேச்சரு, அதாவது நிறைய ஸ்பாட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் பை ஃப்ரம் ஜியா. டேக் கேர், பை பை, சாவ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். சாவ்.